ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஹாப்பி பொங்கல். ஸோ இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி எடுத்த விலாகு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பொங்கல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தில் இந்த பொங்கல்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே நல்லா அமையணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் வேக்கப் ஆனேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போய் கோலம் போட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கலுக்கான டெய்லி ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்க்க போகிறேன். அச்சுக்குட்டி பிரதுக்குட்டி 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தூங்கும் போதே நான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெலாம் முடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகில் நான் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே முதல் வேலையாக பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்கி போயிருந்தேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4:30 மணி போல் காலையில் விடிய காலையில் தான் கோலம் போடுவாங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நான் நைட்டே கோலம் போட்டுருவோம். காலையில் அம்மா விளக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க. எப்பயுமே மாமியார் தான் வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க. என்னால் பிரதுக்குட்டியை வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரமாலாம் எழுந்துக்க முடியாது. இன்றைக்கி பொங்கல் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெரிய லெவலில் பானைலாம் வரைய தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் யாருமே போடலை. அதுக்கப்புறமா தான் ஒருத்தராக எழுந்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கள் வாசலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நான் பெரிய கோலம்லாம் போட்டேன்னா பைக் ஏற்றிட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் குட்டி கோலம் தான் போட்டிருந்தேன். சிம்பிளாக ஒரு பானை வர மாதிரி ரங்கோலி மாதிரி போடலாம் தான் நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் 4 பானை வர மாதிரி புள்ளி வச்சு கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பானை வர மாதிரி புள்ளி வச்சு தான் கோலம் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதுக்குட்டி பிறந்ததுக்கப்புறமா என்னால் இந்த பனி டைமில் எழுந்துக்க முடியல. ஸோ நான் எழுந்தால் உடனே அவனுமே எழுந்துக்கிறான். அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா யாருமே நைட்லலாம் கோலம் போட மாட்டாங்க. எல்லாருமே விடிய காலையில் தான் போடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரதுக்குட்டி எழுந்துட போகிறான்ற பயத்திலேயே கொஞ்சம் வேகமாகவே போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கலர்லாம் கொடுக்கறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் இந்த கோலம் போடுறதுலலாம் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கலர் பொடி போட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கோலம் கலையாமல் பாதுகாத்து அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் அப்படி தான், நான் கோலம் போட்டேன்னா அது ஒரு 10 வாட்டியாவது நின்று பார்த்துட்ருப்பேன். அப்புறமா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஸோ பொங்கல் முடிஞ்சு இவ்வளோ டிலேவாக ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங்கே இல்லை. நானுமே பார்த்திங்கன்னா காணும் பொங்கலுக்கெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் சுத்தமாக டைமிங்கே செட் ஆகலை. பசங்களை வச்சுட்டு அப்புறம் வெளியே அவுட்டிங் போகிற வேலை வேறு நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருந்தது. ஃபைனலாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டேன். மேலே பார்த்திங்கன்னா பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நம்ம குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி போலேயே பார்த்திங்கன்னா குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் ஒரு 6:30 மணிக்கு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வெளியே கொஞ்சம் தலையை காய வச்சிட்ருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்க வியூவை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் காலையில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பனிமூட்டம்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிங்க்கு கிட்டே வச்சுட்டு இருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்திங்கன்னா கீழே எங்கள் மாமியார் கூட தான் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். ஸோ தனியாக நாங்கள் மேலே கும்பிட மாட்டோம். இருந்தாலும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு போது நான் இருக்கிற இடத்துலையும் பூஜை சாமிக்கெல்லாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு பூ போட்டு இங்கே விளக்கு மட்டும்தான் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சும்மா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும். ஸோ கீழேயும் போய் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்து வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா போகி அன்றைக்கே செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் போகி அன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுருந்ததுனால பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் தேய்க்க முடியல. அதனால் பொங்கல் அன்றைக்கி தான் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரமும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம காலையிலே எழுந்து தேய்ச்சிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் அன்றைக்கே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அச்சு பாப்பாவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு சீக்கிரமாக எழுந்துட்டா. ஸோ அவளுக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு தலைக்கெல்லாம் குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் அவளுக்கு போட்டு விட்டுருந்தேன். புது ட்ரெஸ் எதுவும் வியர் பண்ணல. ஸோ மேலே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நானுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சிம்பிளாக குர்த்தி தான் வியர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ பட்டு புடவைலாம் கட்டிட்டு அவ்வளோ வேலைலாம் செய்ய முடியாது. பர்டிகுலராக என்னால் அவ்வளோ வேலைலாம் சாரீ வியர் பண்ணிவிட்டு செய்ய முடியாது. ஸோ அதனால் குர்த்தி தான் வியர் பண்ணிக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் கீழே எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறேன்.
நான் வந்து கீழே இறங்கி போகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பொங்கலுக்காக வந்து டோர்லாம் வந்து வார்னிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வீடையுமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் நல்லா க்ளீனாக தொடச்சிலாம் வச்சுட்டாங்க நான் போகிறதுக்குள்ளே. இந்த வீட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ பூஜை பாத்திரமும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த பூஜை சாமி படம்லாம் வந்து இன்னும் துடைக்கலை. அதெல்லாமே துடைச்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். வழக்கம் போல் வீடெல்லாம் வந்து நீட்டாக மாப் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அவங்க கடைக்கு போயிருக்காங்க. அவங்க கடைக்கு போயிட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எதெல்லாம் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வடைக்கு வந்து உளுந்தெல்லாம் ஊற போட்டேன். ஏன்னா வடை பாயாசத்தோடு இன்றைக்கி சமையல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்புமே வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வேலையாக அதையுமே முடிச்சுட்டா நம்மளுக்கு அடுத்தடுத்த சமையல் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குழம்பு வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுது அப்படின்றதுனால வந்து யாருமே வந்து நாங்கள் காலையில் ஃபுட்டு எடுத்துக்கல. அதனால் வெறும் பால் பழம் மட்டும்தான். ஸோ அதனால் டீ மட்டும் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயுமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் போட்டுக்கிட்டு இருந்தேன். அடுப்பில் டீ போட்டுட்டு அது காயிற கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறியெல்லாம் நறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய்கறியெல்லாம் எடுத்து கழுவி நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கலுன்றதுனால 9 ரகம் இல்லை 5 ரகம் வந்து காய்கறிகள் போட்டு தான் வந்து குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் பருப்பு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 5 தினுசு காய் போட்டு மட்டும்தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் செஞ்சுருந்தோம். ஸோ பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சைட் பை சைட் டீயுமே வந்து நல்லா கொதித்து காஞ்சி வந்து. ஸோ நான் டீயை இறக்கிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வந்து சுடு தண்ணியில் போட்டு கழுவிக்கிறேன். ஜவ்வரிசி எதுக்கு ஹாட் வாட்டரில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த அழுக்கு கசடு தூசெல்லாம் வந்து மேலே வந்துடும். ஸோ டீ மட்டும் குடிக்காமல் டீக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பொறை, ரஸ்க்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்டேன். நான் வந்து பெரிய லெவலில் இந்த ஒரு பொழுதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்க. பட் ஆனால் அன்றைக்கி வந்து சாப்பிடாம தான் இருந்தேன். எனக்கு பசிச்சதுன்னா நான் போய் சாப்பிட்ருவேன். இந்த பெரிய லெவலில் விரதம் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மனசோட தான். ஸோ ரொம்ப வந்து உருகியும் சாமி கும்பிட மாட்டேன். அதுக்குன்னு தெய்வ நம்பிக்கை இல்லாமையும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அன்றைக்கின்னு பார்த்து பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே காலையில் சாப்பிடலை. அவளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இட்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அவளுக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நறுக்கிற காய்கறி எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து செய்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வதக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்யலாம் வந்து எங்கள் மாமியார் தான் வந்து காயெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அதுவுமே வந்து பொரியல் வந்து சமைச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வீடியோவும் எடுக்கணும், ஒரு பக்கம் வந்து சமையல் வேலையும் செய்யணும். அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே ஹெவியாக இருந்தது ஒர்க்கெல்லாம் வந்து. ஸோ தனியாக நானே வந்து மொத்த சமையலும் செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சமையல் மொத்தமே வந்து நான் தான் செஞ்சுருந்தேன். ஸோ மேல் வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் பார்த்துருந்தாங்க. 2 பேராக செய்யவோ ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் டக்குன்னே செஞ்சுருந்தோம். இல்லைனா வந்து ஒரே ஆளாக செய்யணும் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டு வடைக்கு வந்து மாவையும் வந்து கையோடு அரைச்சி எடுத்துருக்கேன். எல்லா வீடு போல் தாங்க சமையல் இந்த மாதிரி சாமி கும்பிடணுன்னா எங்கள் வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப க்ளீனாலாம் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் என்ன மாதிரிலாம் சாமி வந்து சமைச்சு சாமி கும்பிடுவாங்களோ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ பொங்கலுன்றதுனாலையோ இல்லை வீடியோக்காகன்றதுனாலையோ ரொம்ப வந்து அப்படியே கிராண்டாக டெக்கர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என் வீட்டில் நாங்கள் நார்மலாக இப்படி தான் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவோம். ஸோ அதை தான் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இன்னமும் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வந்து கண்டிப்பாக யாருமே யார் வீட்லேயும் வேலை செய்ய மாட்டாங்க. கேட்டிங்கன்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ரியல் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ பிரதுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அவங்க அப்பா வந்து குளிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து அவனை தொடச்சி கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம் ஸோ பொங்கல் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாரீலாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் வேலை இருக்கும்போது கண்டிப்பாக யாராலையுமே அது பண்ண முடியாதுங்க. ஸோ இதை வந்து நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பொங்கல் வைக்கிறது. ஸோ இது வந்து புது அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கணும். அன்றைக்கி பார்த்து புது அடுப்பு வாங்கலை. அதனால் புதுசாக வந்து செங்கல் இருந்தது. நம்மளோட வீட்டு வேலை செய்கிற இடத்துலையே செங்கல் இருந்ததுனால அதையே வந்து அடுப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் மட்டும் வச்சுருந்தேன். பாப்பா வந்து நான் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா. இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் வச்சா. அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தா.
பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பாத்திரத்துக்குமே வந்து நான் வந்து மஞ்சள் குங்கம்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம். ஸோ இது உள்ளே வந்து ஈயம் போட்டிருக்கும். என்னோடய கல்யாணத்துக்காக சீர்வரிசையில் கொடுத்த பாத்திரம் தான். பொங்கலுக்காக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்த பாத்திரம் தான். நான் இதில் தான் வந்து நான் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். ஸோ யூடியூப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுன்ற பெரிய விஷயம். ஸோ அசால்ட்டாக வந்து வீடியோஸ் எடுக்கும்போதோ இல்லை எடுத்து அதை அப்லோட் பண்ணும்போதோ என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரி செஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். ஏன் நான் அதை வந்து சொல்கிறேன்னா, இதை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே வந்து இதை மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என் எதற்கவே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன வீடியோ போடுறது, என்ன செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இது எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயமாக கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பொங்கல் பானையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, பருப்பு, அரிசி எல்லாம் போட்டுட்டு நான் வந்து அப்படியே வந்து வச்சுருவோம். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போடுவாங்க. நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து கற்பூரம் வச்சு கொளுத்தி அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் தலையை சீவிட்டு வந்து கரண்டியை வச்சு கலரிக்கிட்டு இருந்தேன். தலையுமே நான் சீவி இருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் போயிட்டு தலையை ஜஸ்ட்டு பின்னலாவது போட்டுட்டு வா, நான் இப்படியே இருக்க போறியா வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக மட்டும்தான் போயிட்டு பார்த்திங்கன்னா தலையை மட்டும் சீவிட்டு வந்து நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா நான் புது ட்ரெஸ் எதுவுமே வேர் பண்ணல. ஏன்னா பிரதுக்குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் முட்டி போட்டுட்டு போகிறதுனால அவனுமே அழுக்கு பண்ணிப்பான். பாப்பாவுமே பார்த்திங்கன்னா அவள் வந்து சும்மாவே இருக்க மாட்டா, அடுப்புக்கிட்ட வர்றது, ஸோ என் கூட வந்து இந்த குங்கல் மஞ்சள் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அவளுமே புது ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிவிடுவான். 2 பேருக்குமே ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் பானைக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. ஸோ நான் வந்து பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லு பாப்பான்னு சொன்னேன். அவள் வந்து பொங்கல் இறங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கும்போது சொல்கிறத மட்டும் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சு அங்கேயுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு வந்து அவர் வந்து பொங்கலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இலை போட்டு அதுக்குள்ளே சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்களுதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 இலை போட்டு அதுக்கப்புறமா படையல் போட்டு சாமி கும்பிட்றது தான் பழக்கம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையும் போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 இலையுமே வந்து போடுவாங்க. அதே மாதிரி பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வீட்டில் யாருமே வந்து சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து நாங்கள் நார்மல் ரைஸில் தான் சமைச்சோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கற்பூரம் எல்லாருமே கொளுத்தி முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே கும்பலாக இருந்து தான் சாப்பிட்டோம். நான் வந்து மற்றவங்களை யாரையுமே கவர் பண்ணல. ஸோ அவங்களாம் வேண்டான்னிட்டாங்க, வீடியோவில் உங்களை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே பொங்கல் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாரீ வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அச்சு பாப்பாக்கும் அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டேன். அவளுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டிக்கிட்ட வந்து காசுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு மட்டும் போகலாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு, வேறு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி வந்து ஒரு பண்டிகை நாள்னால் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வேறு இடம் போகிறதெல்லாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ போகும்போது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாரையும் ஹாய் சொல்லியிருந்தேன். பிரதுக்குட்டி சொல்கிறத பாருங்களேன். வீடியோ எடுக்க யார் கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ பிரதுக்குட்டி வந்து அழகாக கோஆப்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது. அதனால் அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா புது ட்ரெஸ்லாம் போட்டிருந்தா போய் நான் எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஒரு பதிவு பண்ணிவிடுவேன். அதனால் வந்து கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போகலான்னு இருந்தோம். அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா அந்த கோவில் கிரவுண்டில் வர பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரோக்ராம் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவில் உள்ளே போயிட்டு இருக்கோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடியோவில் கவர் ஆகலை. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கோவிலில் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ வியர் பண்ணும்போது பாப்பாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பிரதுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தான் இது. ஸோ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும்போது பிரதுக்குட்டியும் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஹஸ்பண்டை வந்து வேஷ்டி தான் கட்ட சொன்னேன். அவங்க வந்து
வந்து கட்டில் நான் ஃபேண்ட் ஷர்ட்டே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த vlog-அ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.